Anji Tamil Tech. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வஞ்சி தமிழ் டெக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கூட எந்த பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆதார் நம்பரை வச்சு எந்த அக்கௌண்ட்டோட சீடிங் ஆகிருக்கு இல்லை சீடிங் ஆகலையான்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு நம்மளுடைய ஆதார் நம்பரும் கேப்சா கோடும் கொடுக்கணும். நம்ம மொபைல் நம்பருக்கு ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தா நமக்கு எந்த அக்கௌண்ட் கூட ஆதார் சீடிங் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபியை கொடுக்கணும். நம்ம ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஆதார் ஃபோனுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம கொடுத்துக்கணும். நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்போது என்னுடைய அக்கௌண்ட் வந்து கிராம வங்கியோட தமிழ்நாடு கிராம வங்கியோட ஆதார் சீடிங் ஆகிருக்கு, நமக்கு ஆக்டிவில் இருக்குது. ஸோ இதே போல் நம்மளுடைய ஆதார் நம்பரை வச்சு நமக்கு எந்த அக்கௌண்ட்டோட ஆதார் சீடிங் ஆகிருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ என்பிசிஐயில் போயிட்டு ஆதார் சீடிங் பண்ண போகிறோம். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா கன்சியூமர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கன்சியூமரை கொடுத்தீங்கன்னா பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அந்த ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்துட்டு ஆதார் சீடிங் டீசீடிங் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதாரை எந்த அக்கௌண்ட்டோட சீடிங் பண்ணணுன்றதை நம்ம இதன் மூலிமா பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டில் ஆதார் சீடிங் ஆகிட்டு இருந்தால் அதை டீசீடிங் பண்ணுறது இந்த ஆப்ஷனில் நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆதார் நம்பரை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீடிங் பண்ண போகிறீங்களா இல்லை டீசீடிங் பண்ண போகிறீங்களான்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து சீடிங் பண்ணால் சீடிங் கொடுத்துக்கிட்டு பேங்க்கு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய பேங்க் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். எல்லா பேங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் இவ்வளோ பேங்க்கு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் ஆல் பேங்க்ஸ் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இப்போ என்னுடைய பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு. ஃப்ரெஷ்ஷாக வந்து சீடிங் பண்ண போகிறீங்களா இல்லை சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட்டு சீடிங் பண்ணுறீங்களா இல்லை அனதர் பேங்க் டு அனதர் பேங்க் நீங்கள் சீடிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். அது கீழே வந்து கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் சீடிங் ஆகிடும். ஸோ இதோடைய லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணி சீடிங் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.